என்ன கண்ணியா நோட் பண்ணி வச்சுக்கலாம் பாப்போம். சாரி கேள்றால் கண்ணியா கேள்றால் கண்ணியா. ஆமா ஆமா ஓகே ஓகே. டீம் பாத்தீங்கல்ல ஓபனிங்ல இருந்து இரு அந்த டிவி பாத்துருமா பாத்துட்டு போறியா போடுங்க 90 முடிஞ்சிருச்சு. ஓகே போடுங்க டக்குன்னு. பாதிலே கட் ஆயிடும் ப்ரோ. ஒண்ணுமே சொல்ல முடியாதுங்க, இந்த டீம் பயங்கரமான டீமா இருக்கு. கருண் நாயர் விளையாட மாட்டான். கருண் நாயர் விளையாட மாட்டான். ரேசர் மெகருக்கு ஒரு பக்கம், கேஎல் ராகுல் ஒரு பக்கம். வேற லெவல் ஓப்பனிங். சம ஃபார்ம்ல இருக்கான். நல்ல ஃபார்ம் தான். அபிஷேக் எப்படியும் உங்களுக்கு 3 டவுன் அந்த மாதிரி வருவான். 3 டவுன் வர மாட்டான். அக்ஷர் பட்டேல் டாப் ஆர்டர் ஆட வாய்ப்பு இருக்கு. நம்பர் 4ல ஆட வாய்ப்பு இருக்கு. லைஃப்ல இருக்கான் அக்ஷர் பட்டேல். அவனோட லைஃபோட ஃபார்ம்ல இருக்கான், பீக்ல இருக்கான் அக்ஷர் பட்டேல் இப்போதைக்கு. ரிஸ்வி 95 லாக்ஸ் சமஸ்டில் ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சவன்ல. ஆமா எஸ் நல்ல பொட்டன்ஷியல் இருக்க பிளேயர் சமீர் ரிஸ்வி. ஆக்சுவலா பயங்கரமான ஸ்டீல் 3.8 crore சமமா வர்த். இவனோட மிடில் ஆர்டர் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஆமா பவுலர்ஸும் பாரு வேரியேஷன்ஸ் நிறைய உள்ள பவுலர்ஸ். குல்தீப் யாதவ் என்னயா டிசி அசுதோஷ் எடுத்து வச்சிருக்கானுங்க. ஸ்க்ரோல் ஆமாடா தெரியாதா உங்களுக்கு? ஐயோ நான் ரீடைன் பண்ணுவானுங்க நினைச்சேன் ப்ரோ. ஆர் டீம் யூஸ் பண்ணி. இல்ல பண்ணல பஞ்சாப் ப்ரோ டன் பேட்ஸ்மேன். அதுதான் அந்த பாயிண்ட் தான் ஆக்சுவலா சொன்னாங்களே யாரோ அசுதோஷ பண்ணிருக்கணும் ரீடைன். அது மாதிரி யார் சொன்னாங்க? அவர்தான் சொன்னாரு. ஜேபி தான் சொன்னாரு. அவன் இன்னைக்கு வருவான்னு நினைச்சேன் ப்ரோ. ஓ இதுல ஆக்ஷன்ல இருக்கான்னு நினைச்சீங்களா? ஆமா ப்ரோ முடிச்சுட்டாங்க. இது பயங்கர நல்ல பை தான். கருண் ஆமா நல்ல பை தான் ஆடுவானான்னு தெரியல எனக்கு. அதுதான் எனக்கு யோசனையா இருக்கு. அவரு ஸ்கேமர் நம்பர் 2 மேக்ஸ்வெலோட தம்பி அவரு. ஒரு ஸ்பின்னா தடவிட்டு இருப்போம். பாகிஸ்தான்ல அந்த தடவை தடவணும். 4 ஃபாரினர்ஸ் பாப்போம். ஒன்னு ஜேக் ஃப்ரேசர் கன்ஃபார்ம். மிச்சல் ஸ்டார்க்கு நல்ல பையே சப்ஸ். எனக்கு தெரிஞ்சு அஸ்வத் சர்மா ரிஸ்வி யாரோ ஒரு ஃபாரினர் ஸ்க்ரோல் பண்ணுங்க. மேபி இன்னொரு ஃபாரினர் ஸ்பின்னர் யாராவது இருந்தா வெயிட் பண்ணுவாங்களோ. நீ வந்து இது கேமராவை மட்டும் ஸ்டாப் பண்ணிக்க. எனக்கு தெரிஞ்சு நீ கொஞ்ச நேரம் பேசலாம். இப்ப பேசு. ஓ கேமரா ஓகே. ஆனா இப்ப குல்தீப் அக்ஷர் உங்களுக்கு சாலிடா 2 ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. சீமர்ஸ்க்கும் நட்டு மோஹித் சர்மா ஸ்டார்க்கு 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நச்சுன்னு வச்சிருக்காங்க. மேபி ஒரு இயர்லி ரைட் ஆர்ம் ஸ்விங் பவுலருக்கு மட்டும் இவங்க இன்னும் வேணும்னு தோணுது. ஸ்க்ரோல் பண்ணுங்க. வேற யாராவது இருக்காங்களா? யாரும் இல்ல. தேவையில்லடா எனக்கு தெரிஞ்சு எடுக்க மாட்டாங்க. மேபி இந்த லலித் யாதவ் மாதிரி யாராவது அது மட்டும் தான் வேணும், வேற எதுவுமே தேவையில்ல. அந்த லலித் யாதவ், கிளென் மேக்ஸ்வெல் அந்த மாதிரி, அசரங்கா அந்த மாதிரி. ஏன்னா உங்களுக்கு பேட்டிங் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் மாதிரி. இல்ல உங்க ஸ்பின்னர் இதுக்கப்புறம் தேவைப்படாது உங்களுக்கு. வந்து இயர்லில இப்ப வந்து மிச்சல் ஸ்டார் கூட ஓபன் பண்ண ஒரு சீம் பவுலர் வேணும். மோஹித் சர்மா வச்சா ஸ்டார்ட் பண்ணுவீங்க? மோஹித் சர்மா வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு மோஹித் சர்மா ஸ்டார்ட், நடராஜன் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நடராஜன்லாம் பவர் இல்ல 2 லெஃப்ட் ஆர்ம் சீமர் வச்சு கஷ்டம் ப்ரோ. நடராஜன் எனக்கு தெரிஞ்சு 10 ஹவர்ஸ் அப்புறம் தான் போடுவான். ஆமா லாஸ்ட் ஒரு 6th ஓவர் தான் போடுவான். ஓகே மேபி அப்போ வேற ஏதாவது ஒரு ரைட் சீமர் இந்த இன்னைக்கு எடுக்க பார்க்கலாம். ஆமா அது மட்டும் மத்தபடி டீம் ஃபுல்லா செட். ஆமா மோஹித் சர்மா கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. மோஹித் சர்மாலாம் 10 ஓவருக்கு அப்புறம் தான் கண்டிப்பா. ஓகே எனக்கு மேபி ஸ்டார்ட் பண்ண சான்ஸ் இருக்கும் லைட்டா ஒரு தோணுது எனக்கு. பாப்போம். இல்லடா பவர் பிளே மோஹித் சர்மா நடராஜன் வந்து அவங்க 2 பேர் தான் எண்ட் பண்ணுவாங்க. ஆமா ரிமைனிங் பர்ஸ் எவ்வளவு இருக்கு இவங்களுக்கு? ரிமைனிங் பர்ஸ் வந்து 13 crore. 13 crore. ஆல் அவுட் ஃபார் புவனேஸ்வர் போவானுங்களா? போனா வேஸ்ட் ஆயிடும். வாய்ப்பே இல்ல. ஆர்சிபி போவாங்க. புவனேஸ்வர் குமார் ஆர்சிபி போவாங்க இன்னைக்கு. போக மாட்டானுங்க. பர்ஸ வச்சு போனாங்க. எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அவங்களுக்கு?
ஐயோ ஐயோ RCB 30 கோடி வச்சிருக்கானுங்கடா அவனுங்க. 30 எதுக்கு வச்சிருக்க வீடு வாங்க Bro, players 9 உட்காந்து போனுங்க Bro. எல்லாம் வீட்டு உள்ளே. ப்ரோ ஒரு நிமிஷம், பிளேயர்ஸ் 9 தான் வாங்கியிருக்காங்க. அதான் டோட்டல் பிளேயர்ஸ். ஜோக்கர்ரா எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு மறந்துடுவானுன்னு நினைக்கிறேன். 9 பிளேயர் வச்சு ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே போச்சுன்னா இவனுக்கு அது மாதிரிதான் இருக்கு அவன் ஆக்சன். எக்ஸ்ட்ரா பிளேயருக்கு வந்து டிகே உள்ள போட்டுருவானுங்க. ஏய் வாமா இம்பாக்ட் பிளேயர் ஆடு அப்படிம்பானுங்க. கமெண்ட்ரி பண்றது போது வந்து பேட்டை முடிச்சு ஆடுங்க பேட்டை கொடுத்துருவாங்க. சரி ஓகே. ப்ரோ டீமோட இருக்கான் ஆளு. சோ இது பாத்தீங்கன்னா டீமோட ஓபன் வந்து KL ஜேக் ஃப்ரெஷர் கன்ஃபார்ம். அதான் ஒன் டவுன் யார் அனுப்புவா? KL ஜேக் ஃப்ரெஷர் ஓபன் பண்ணுவாங்க. அபிஷேக் போரல். அடுத்தது டூ டவுன் வந்து எனக்கு தெரிஞ்சு அக்ஷர் பட்டேல் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே. அசுடோஸ் கூட வர வாய்ப்பு இருக்கு. நானும் அதான் யோசிச்சேன். இப்ப அஷ்டோஸ் கூட வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் ஸ்டெப்ஸ் வருவாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஸ்டப்ஸ் வந்துரும். ஆமா அதுக்கப்புறம் ஸ்டப்ஸ் வரும். அதுக்கப்புறம் தான் அக்ஷர்லாம். ஸ்டப்ஸ் தான்டா ஃபர்ஸ்ட் ஆடுவான், முன்னாடி ஆடுவான். சமீர் அசுதோஷும் ஃபினிஷிங் வச்சிருப்பாங்க. நம்பர் 4 ஆடுவான் ஸ்டப்ஸ். ஆமா ஸ்டப்ஸ் நம்பர் 4. ஆமா இப்போ பேட்டிங் சாலிடா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஆமா ஃப்ரேசர் மேக்கர்கோ கேஎலும் ஓபன் பண்ணா ஓகே மேபி நான் ஸ்டப்ஸ் ஃபினிஷிங் யார் ஆடுவா அப்படின்றது தான் என்னோட டவுட். ஒன் டவுன் வந்து அபிஷேக் ஆனா எனக்கு ஒரு பர்சனல் ஒபினியன் இருக்கு. இந்த ஜேக் ஃப்ரேசர் மேக்கருக்கு அக்ரெசிவா போறதுனால நம்ம கேஎல் அழகா ஒரு ஷெல்லுக்குள்ள போய் உட்கார்ந்துருவாருன்னு பயம் இருக்கு. ஆமா ஆமா அது எனக்கு பயம் இருக்கு. அப்படியே இல்ல ப்ரோ, நீங்க ஒன்னு யோசிச்சீங்கன்னா ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஒன்னு சொன்னாரு, நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்னன்னா 2 அக்ரெசிவான பிளேயர் இருக்கிறது வந்து எல்லாரும் நல்ல ஒரு வியூன்னு பாக்குறாங்க. அப்படியே 200 230 வருதுன்னு. ஆனா அது ஒரு ரீசனபிளான ஒரு லாங் ரன்ல யோசிச்சீங்கன்னா ஒரு ஃபைனல் வரைக்கும் ஒரு டீம் போகணும்னா அப்படி இருந்தா போகாதுன்னு எனக்கு பர்சனலா கப் அடிக்க முடியாதுன்னு தோணுது. ஏன்னா ஒருத்தவங்க சென்சிபிளா ஆடணும் ஒரு சைடுல நின்னு. ஏன்னா அப்படிங்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல் கண்டிப்பா ஒரு நல்ல இன்னிங்ஸ் இதுல ஆடுவாருன்னு எனக்கு நல்ல ஒரு இதான் இருக்கும். இல்ல ப்ரோ, அதுக்கு ஓரளவுக்கு சென்சிபிள் பரவாயில்ல. அவங்க ஒரு மாதிரி டெஸ்ட் மேட்ச் மோடுக்கு போயிடுவானோ அந்த பயம் இருக்கு எனக்கு கேஎல். இல்ல ப்ரோ நான் பேசலாமா? அருண் மாப்ள ஒரு நிமிஷம் இரு. எனக்கு தெரிஞ்சு 40 பால் 50 லோடிங் இருந்துகிட்டே இருக்கும். வெயிட் பண்ணிட்டே இருக்கு. எனக்கு நான் ஓப்பனா சொல்றேன், கேஎல் ராகுல் as a T20 பிளேயர் பெரிய கும்பிடு. என்ன யார் தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. அப்படி இல்லடா ஜேபி. நோ ப்ரோ இந்த டீமுக்கு அது ஓகேன்றப்போ நம்ம அத வந்து தப்பு சொல்லவே முடியாது. தெரியல, மேபி அடாப்ட் பண்ணி ஆடுவார்னு நினைக்கிறேன். அவர் ப்ரோ 2020 வரைக்கும் இல்லடா 2020 வரைக்கும்லாம் அதெல்லாம் விட்டுரு, அத பத்தி பேச வேணாம். அப்படி பார்த்தா வேற லெவல். இந்த டீமோட காம்பினேஷன் படி இல்லடா, இந்த டீமோட காம்பினேஷன் படி அவன் அப்படி ஆடுறதுல தப்பு இல்லைன்னு தானே தோணுது. உங்களுக்கு அது தோணலையா? எக்ஸாக்ட்டா ஹிட் பண்றதுதான் இருக்கிறாங்களே ஆள்லாம். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், ஹாரி ப்ரூக் இப்படின்னு இருக்கிறப்போ சென்சிபிளா ஆடுறது ஆள் இல்ல இங்க. ஏன் அவனு இல்ல 20 ஓவர் சென்சிபிளா ஆடிட்டு இருந்தா என்ன யார் வந்து ஹிட் பண்ணுவா? சமீர் ரிஸ்வி ஏன்டா இவ்வளவு பேர் இருக்காங்கடா. சமீர் ரிஸ்வி இத்தனை பேர் இருக்காங்கடா ஹிட் பண்றதுக்கு. ஏன்டா அவனு இப்போ உனக்கு என்ன 11 பேரும் அடிச்சா அந்த இல்ல ஆக்சுவலா ஹிட் பண்ணணும்னு சொல்ல வரல. சென்சிபிளா ஆடுறது ஓகே, ஆனா அவன் எக்ஸ்ட்ரா சென்சிபிள் அது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கேரா போயிடுவான். அந்த ஸ்ட்ரைக் ரேட்ட சுத்தமா பார்க்க மாட்டான். ஒரு 14 எக்ஸாம்பிள் சென்சிபிளா ஆடிடுவாரு, அதான் பிரச்சனை. அதுதான் அந்த ஒரு மோடு சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. சேஞ்ச் பண்றதுக்கு பயங்கர கஷ்டப்படுவான். விக்கெட்டும் விட மாட்டான். அதான் மெயின் ப்ராப்ளமே. அப்படியே நிப்பான். உனக்கு அந்த மோட இருக்கா இல்லையா? போன வருஷத்துக்கும் போன வருஷம் அந்த கையில இருந்த மேட்ச் BBKSக்கு சூப்பர் ஓவர் வரைக்கும் போவானுங்க. 4 runs லாஸ்ட் ஓவர் 3 ரன்னோ 4 ரன்னோ இருக்கும். அந்த மேட்ச் தானே சொல்றீங்க? ஆமா அப்படிதான். அது மாதிரி நிறைய நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. அது மாதிரி ஒரு 3 to 4 கேம்ஸ் ஈஸியா சேஸ் பண்ணி முடிக்கிறத நான் லாஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டு போய் நான் முடிக்கிறேன்ட்டு போய் கோட்டை விட்டுட்டானோ. அது இந்த கேஎல் ராகுல் அந்த மேட்ச் எல்லாத்துக்குமே கேஎல் ராகுல் ஒரு 50 to 60 அடிச்சிருப்பான். அந்த அகர்வாலோட சேவ் மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருக்கும். அந்த பவுண்டரி ரோப்ல ஒரு 6 சேவ் பண்ணுவான் மயங்க் அகர்வால். ஆமா ஆமா ஆமா. இல்ல ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாமே கரெக்ட். எனக்குமே வந்து கேஎல் as a T20 பிளேயரா அந்த அளவுக்கு பெருசா பிடிக்காதான். பட் ஆனா இந்த டீம் காம்பினேஷனுக்கு பார்த்தா இவன் ஆடுறது கரெக்ட்னு தான் தோணுது. இவன் 40 பால் 50 போட்டா போதும். ஏன்னா ஹாரி ப்ரூக்கு, ஃப்ரேசர் மெக்கருக்கு, ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ், போர்லு யாருக்காவது ஒருத்தர் கிளிக் ஆனா போதும், அவங்க வந்து 20 பால் 50 போட்டு போயிடுவாங்க.
எக்ஸாக்டா சூப்பரா சொன்னீங்க. இதுதான் நான் யோசிச்சேன். ஏன்னா இவ்வளவு அக்ரெசிவ் ஆடுற பிளேயருக்கும் அவனும் ஏன் அக்ரெசிவ் ஆகணும்? அவன் தான் இன்டென்ட் காட்ட முடியும். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, பவுலிங் உனக்கு ஒரு லைட்டா டவுட்டா இருந்தா கூட நீ சொல்றது கரெக்ட். நீ பவுலிங் இல்லைன்றப்போ கேஎல் ராகுல் வந்து கொஞ்சம் பெட்டரான ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடணும்னு வந்து நீ அவனை பிளேம் பண்ணலாம். பட் ஆனா இங்க பவுலிங்கே நல்லா இருக்கு. அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், மோஹித் சர்மா, நடராஜன் இவங்கெல்லாம் வந்து நல்ல பவுலர்ஸ். ஸோ வந்து கேஎல் அந்த ரன் ஆனாலே எனஃப். அதை தாண்டி இவங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து குயிக்கா வந்து ஃப்ரேசர் மகருக்கு, ஹாரி ப்ரூக்கு, அப்புறம் வந்து ட்ரைசன் ஸ்டப்ஸ் 3 பேரும் வந்து ஒரு 3 ரன்ல அவுட் ஆயிடுறாங்க. டக்குன்னு குயிக்கா 3 விக்கெட் ஊந்துருது. அப்போ அந்த டயத்துல மகேஷ் சொல்ற மாதிரி எக்ஸ்ட்ரா சென்சிபிளா இல்லாம அந்த டயத்துல அவசரப்பட்டு இல்லடா அந்த டயத்துல கொஞ்சம் இருடா, அதை சொல்லி முடிக்கிறேன். இந்த டயத்துல கொஞ்சம் பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு மேட்ச் ஆகும். அந்த அந்த எக்ஸாம்பிளா ஒரு மேட்ச் சொன்னீங்களா பஞ்சாப் கூட, அந்த மேட்ச் அந்த மாதிரி தான் ஆச்சு. அவன் மட்டும் தான் நின்றுட்டு இருப்பான். அந்த டயத்துல கொஞ்சம் இந்த டைம் அவன் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்றது என்னோட இது. ஸோ ஓவராலா பார்த்தா டெல்லி வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஆக்ஷன்ல பெஸ்டான டீம் எடுத்ததுன்னா அதை நான் டெல்லி தான் சொல்லுவேன். கரெக்டான பையி, கரெக்டான பர்ஸ் யூஸ் பண்ணி, கரெக்டான பர்ஸ் யூஸ் பண்ணது மட்டும் இல்லாம மத்த டீமுக்கு பர்ஸை ஏத்தி விட்டதே இவனுங்க தான். அந்த ஒருத்தர் இருந்தா இருப்பாரு அந்த ஹெட் பண்ட்டுக்கு டிண்டா வச்சு ஜிண்டல் நீங்க அவர்தான் பண்ணிட்டீங்க. எஸ்ஆர்எச் இருந்தாங்கல்ல, எஸ்ஆர்எச் தான் மெயினா இது பண்ண. அந்த அவங்க பேர் என்ன, அந்த பொண்ணு பேரு என்னங்க, அந்த பொண்ணு பேர் மறந்துட்டேன், காவியா மாறன். அவங்க பயங்கர உஷாரு, சம உஷாரு. பண்ட்டுக்கு பயங்கரமா உள்ள புந்து. பண்ட்டு தேவையே கிடையாது அந்த டீமுக்கு. சம்பந்தமே இல்லாம குறுக்க வந்து 20 கோடி வரையும் சிரிச்சுக்கிட்டே நல்லா பண்ணி விட்டு போயிட்டாங்க. இவங்களும் ஒரு பக்கம் லெஃப்ட் ஹேண்டரா எடுத்திருப்பாங்க காவியா. எதுக்கு அத்தனை லெஃப்ட் ஹேண்டர்னு தெரியல. எதுக்கு விக்கெட் கீப்பர் அத்தனை விக்கெட் கீப்பர் எதுக்குன்னு தெரியல. ஐயோ, ஜிண்டல் மாம்சு சரியான வேலை பார்த்து விட்டாரு. டிசி வந்து பண்ட ரிட்டைன் ஆர்டிஎம் யூஸ் பண்ணது ஊருக்கே தெரியும். ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சான் என் தலைவன் வச்சு ஒரு 7 கோடி ஏத்தி விட்டாரு. கோயங்கா வந்து டிராப்ல நல்லா வந்து சிக்கிட்டாப்ல 27 கோடி. சரி, அப்படியே டீம் ரேட் பண்ணுங்க. எவ்வளவு இந்த டீமுக்கு டெல்லிக்கு? 8 out of 10 bro. அருண் நீடா? ஆனா அப்படியே பிளேயர்ஸ் கொஞ்சம் கீழே அப்படியே இது பண்ண முடியுமா? தோ பேட்டர்ஸ் வந்து கருண் நாயர், ஹாரி ப்ரூக், ஃப்ரேசர் மகருக்கு. விக்கெட் கீப்பர்ஸ் பேட்டர்ஸ் வந்து ஸ்டப்ஸ், போரல் ராகுல். ஆல்ரவுண்டர் அக்ஷர் பட்டேல், ரிஷி சர்மா, அசுதோஷ் சர்மா. பவுலர்ஸ் வந்து குல்தீப், ஸ்டார், மோஹித். 9 out of 10 என்ன? Wow. 9 out of 10. ஜேபி நீடா? 7.5. ஓகே ராஜேபி. கேஎல் ராகுல பார்த்தாலே அடிப்பான். அவனுக்கு கேஎல் ராகுல பார்த்தாலே அவனுக்கு ஒரு 4-5 பாயிண்ட் குறைக்கணும். ஆனா அவன் பால பார்த்தா அவன் அடிக்க மாட்டான், ஸ்ட்ரோக் தான் வைப்பான். என் தலைவனை பத்தி உனக்கு தெரியல. இந்த சீசன்ல பாரு, தெரியல. இந்த சீசன் பாரு, ஒக்கா மொக்க 40 பால்ஸ் 50 லோடிங்கா. நீ வேணா பாரு, அவன் 2-3 மேட்ச் அதுவும் கொஞ்சம் ஏறிடுச்சு. 40 பால் இல்ல, ஒரு 45 கிட்ட வந்துருச்சு. தலைவனை இந்த அடி அடிக்கிறீங்க. விலைவாசி மாதிரி ஏறிடுச்சு ப்ரோ. 48 பால் 50 தான் பிளேயர். தலைவனை இந்த அடி அடிக்கிறீங்களே ப்ரோ. அவன் என்ன ஒரு சீசன் வந்து எக்கனாவோட சிங்கமா இருந்தாரு. எக்கனா ஸ்டேடியத்தின் சிங்கம். ஸ்ட்ரைக் ரேட்ல சரி விடுங்கடா. அடுத்ததுக்கு போலாம். எக்கனா எனும் கோவிலில் சாமியாக திகழ்ந்தவர் எங்கள் கேஎல் ராகுல். எனக்கு கேஎல் 14C முடிஞ்சது ரொம்ப வருத்தம். ஒரு 20 போயிருக்கணும். அது என்னதான், அது எப்படி அந்த ஆர்சிபி காரங்க உள்ள பூந்து ஏத்திருக்கலாம். என்ன ஐடியா இருக்கா ப்ரோ? மாஸ் ப்ரோ, வாயில வந்து உனக்கு நரம்பு இருக்கா இல்ல நாக்குல நரம்பு இல்லாம பேசுறிய எப்படி? யா ப்ரோ 14C ஓகே தான் ப்ரோ. அதுக்கு மேல போனா கொஞ்சம் உனக்கு கேஎல் ராகுல பிடிக்காதுங்கிற ஒரே காரணத்துக்காக 14C உங்க மேட்ச் 40 பால் 50 அடிக்க மாட்டான் அவன். நீங்க சொன்ன பாயிண்ட்ல நான் அக்ரி பண்ணிக்கிறேன். பட் ஆனா இந்த 14 ஃபர்ஸ்ட் மேட்டர்ல எனக்கு தெரிஞ்ச உங்களோட அக்ரி பண்ண முடியாது. 14ன்றது ரொம்ப கம்மி. நானும் ப்ரோ கேஎல் ராகுல் as a டெஸ்ட் பிளேயர் நானும் அக்ரி பண்ணிக்கிறேன். as a T20 பிளேயர் I am completely disagree.
ஓகே ப்ரோ 14 crore வந்து ரொம்ப பயங்கர. இருக்கீங்க, அத தாண்டி வாங்க. ஆஹா, எங்க டீம் வந்துட்டீங்க, வாங்க வாங்க வாங்க, எங்க டீமுக்கு வாங்க. என் டீம் வந்துருச்சு, வாங்க. அங்க பாருங்க, எங்க டீம் ரீடைன் பண்ணதெல்லாம் பாருங்க, அப்படியே தங்க தாரகை பாருங்க. We are back to 2020. அங்க பாருங்க அப்படியே பிளேயர்ஸ பாருங்க. நான் லைட்டா ரெண்டாவது பிளேயரை பாக்குறப்ப மட்டும் எனக்கு லைட்டா ஒரு மாதிரி இருக்கு. மத்தபடி ஓவராலா எனக்கு ரோஹித் சர்மா பெருசா பிடிக்காது. Actually the recent scammer is my தலைவன் சிவா. இதுல என்னன்னா ரோஹித் சர்மா நீங்க கவனிச்சீங்கன்னா த்ரூ அவுட் ஐபிஎல் பாத்தீங்கன்னா எந்த ஐபிஎல்லையும் அவன் பெருசா அவனோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னாலும் சரி, ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னாலும் சரி, absolute scammer. I rate பயங்கர தீவிர எம்ஐ ஃபேன். ஆனா நீங்க எந்த சீசன் எந்த ஐபிஎல் எடுத்து பாத்தீங்கன்னாலும் சரி, அவனோட ஆவரேஜும் ஸ்ட்ரைக் ரேட்டும் அவன் எத்தனை 50 எத்தனை 30+ ஸ்கோர் அடிச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். எங்க ஆளு வந்து இதுலதான் அடிப்பான், கொல்கத்தா ஸ்டேடியத்துல தான் அடிப்பான். அமைதியா இருக்கணும். கொல்கத்தா கூட மட்டும் தான் அடிப்பான். அவன் நல்ல கேப்டன். ஆனா சூரிய நம்ம நல்ல என்னன்னா லைட்டா தோனி ஃபேன் வெளில வராருன்னு நினைக்கிறேன். உள்ளது கேப்டன், நல்ல கேப்டன் தோனி ஃபேன் வெளில வர மாதிரி. அப்படின்னா ரோஹித் சர்மா நல்ல கேப்டன். எனக்கு தோனிக்கு அப்புறம் கேப்டன்சில பிடிச்சது ரோஹித் தான். அவன் நல்லா நிறைய பேரை சூப்பரா யூஸ் பண்ணுவான். பவுலர் ரொட்டேஷன் பயங்கரமா பண்ணுவான். ஆமா, இப்ப கேப்டன் இல்லையே டீம்ல, எதுக்கு இருக்கான் ப்ரோ? ஆனா இப்ப இந்தியன் டெஸ்ட் டீம்ல அடிக்கிறானுங்க. ஏன்டா வந்தன்னு அடிக்கிறானோ, ஏன்டா வந்த திரும்ப. இந்த T20 கப்னால கொஞ்சம் தப்பிச்சாரு, இல்லனா ஒரு இது பண்ணிருப்பாங்க. பிரவீன் ஸ்பிட்டிங் போற மாதிரி ஸ்பிட் பண்ணிக்கிட்டே இருக்கான் உடம்ப பாய்சன எல்லார் மேலயும். சரி ஓகே மாமா. ப்ரோ நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் பேசிக்கிறேன். ஐ பர்சனலி ரேட் ரோஹித் ஓவர் மேக்ஸ்வெல். இஸ் அப்சல்யூட் ஸ்கேமர் நம்பர் 1. அடுத்து மேக்ஸ்வெல், அடுத்துதான் வந்து சின்ன தளபதி ஹாரி ப்ரூக். ரோஹித் தான் ஃபர்ஸ்ட் ஸ்கேமர் அட் பேட்ஸ்மேன். ஆக்சுவலா நீ கேஎல் ராகுல திட்டல, கேஎல் ராகுலாவது ஒரு 50 60 70 அடிச்சிட்டு இருப்பான். இவன் அடிக்கவே மாட்டான்டா, அதான்டா பிரச்சனை. ரோஹித் சர்மா அடிக்கவே மாட்டான்டா. 20 30 இவன் அடிக்காம டீமுக்கு பெனிஃபிட் பண்றான். ராகுல் அப்படி கிடையாது. டீமை வந்து அதிர பாதாளத்துல தள்ளுவான். நீ அதை யோசிச்சுக்கணும். நீ யோசிச்சு பவர் பிளேக்குள்ள அவுட் ஆகுற என் தலைவன்டா அவன். டேய், ஆனா நீங்க இவ்வளவு ரோஹித் சர்மாவை அடிக்கிறத பார்த்தா இந்த சீசன் ரோஹித் சர்மாவோட சீசனா இருக்கும்னு எனக்கு தோணுதுடா. இல்ல இது நீங்க சொல்லாதீங்கண்ணா. ஐபிஎல் அப்போ வரலாற்றுலயே அவன் அடிச்சதே கிடையாதுண்ணா. ஏதோ ஒரு மேட்ச் அடிப்பான். அது வந்து என்னைக்குமே அத்தி பூத்தல், அத்தியை விட மோசமா. ரொம்ப அத்தியாவது அடிக்கடி பூத்துரும் போல இருக்கு. அத்தியை விட மோசமா பூப்பான். உங்களுக்கு தெரியலண்ணா. சரி ஓகே, சூரியகுமார் யாதவ் நல்ல சரியான ரிட்டன்ஷன். ரோஹித் சர்மாவை மறந்துருவோம், கீழே வரும். திலக் வர்மா வேற லெவல் ரிட்டர்ன். 8 கோடி. அப்பா, இது வந்து எப்படியாப்பட்ட ஒரு ஸ்டீல்னு என்னால சொல்ல முடியல. இருந்து சூரியகுமார் ரிட்டன்ஷனும் ரோஹித் சர்மா ரிட்டன்ஷனும் பாக்கும்போது கொஞ்சம் லாஜிக்கலா இருக்கா? கான்ட்ரவர்சியலா இருக்கும். வெங்கடேஷ் 23 crore போனது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா திலக் வர்மா மேபி 20 crore போயிருந்தா கூட நான் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டேன். திலக் வர்மா 20 crore ரீசனபிள் பையா தான் இருந்திருக்கும் எனக்கு, என்ன பொறுத்த வரைக்கும். ஆமா பாத்துங்க காலைல. நல்ல பிளேயர் போல இருக்கு. நல்ல பிளேயர் தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க, நல்ல பிளேயர்ன்றாங்க. ஹர்திக் பாண்டியா 16 crore பயங்கரமான ஒரு ஸ்டீல். அதாவது அவங்க ரோஹித் மும்பை தூக்கிட்டாங்க. டேபிள் கண்டர் எத்தனை போச்சுன்னு தெரியல. வெளியில 16 crore வருது. அது நமக்கு மட்டும் வந்து வின் பண்ணி கொடுக்கலன்னா அவ்வளவுதான். அவன் மேல கேஸ் இன்னும் நிறைய எழுதி விட்டுருப்பானோ. ஆனா அவனை ஒரு ஹியூமனா, அவனோட பர்சனல் லைஃப் அதெல்லாம் நம்ம கிளம்ப ஒரு பிளேயரா மட்டும் நம்ம அவனை பார்த்தோம். அவன் உண்மையிலே ஒரு வேற லெவல் பிளேயர். அவன் சல்யூட்றான். அவன் சீரியஸா சொல்றேன், எனக்கு மும்பையை தாண்டி ஒரு வேற லெவல் அவனும். இன்னொன்னு சொல்லணும்னா, காருக்கு எப்படி ஒரு கிளட்ச் தேவையோ இந்தியன் டீமுக்கும் மும்பைக்கும் ஹர்திக் பாண்டியா தேவை. நான் வந்து எனக்கு அவனை ஒரு பர்சனலா, எனக்கு ஒரு பர்சனா அவனை பிடிக்காது. ஆனா ஒரு பிளேயரா நான் அவனை என்னைக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். வேற மாதிரி பிளேயர் அவன். இன்னொன்னு என்னன்னா, சிஎஸ்கே கூட நிறைய மேட்ச் அடிச்சிருக்கான். எனக்கு சிஎஸ்கே பெருசா பிடிக்காது. அதனால நான் சொல்றேன், சரி இது வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு லைட்டா நிறைய பேர் வன்பத்தை நானே வாங்கி கட்டிக்கிறேன். பட் சொல்றேன், ஜஸ்பிரீத் பும்ரா 18 ஜஸ்பிரீத் பும்ராலாம் வந்து 30 கோடிக்கு கூட போயிருக்கலாம். அதாவது ரிட்டர்ன் பண்ணலன்னா சொல்றேன். ஆனா விட்டுருக்க மாட்டாங்க. ஆபேஸா சொல்றேன்.
அவன் ஆப்ஷன் வந்திருந்தா 30 crore கூட எனக்கு தெரிஞ்சு ரீசனபிள் Sure-ஆ பையா போயிடுவான். இருக்கும். கண்டிப்பா 100% போயிடும் பும்ரா. அதனால கரண் சர்மா எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் டீசெண்டா ஆடுவாப்லன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயரு. லெக் ஸ்பின்னரு நமக்கு மும்பைல இல்ல, தேவைப்பட்டிருக்கான். ராகுல் சகர் இல்ல. சோ அந்த பிளேஸ இது பண்றதுக்கு கரண் சர்மா ஒரு இதுதான். ட்ரெண்ட் போல்ட் ஒரு நல்ல ஸ்டீல் 12 என்ன ஏஜ் ஒரு கன்சர்னு, ஆனா இன்ஜுரி எல்லாம் அவ்வளவா ஆகாது. ட்ரெண்ட் போல்ட் நல்ல இன்ஜுரி ப்ரோன் பிளேயர் கிடையாது. அதே மாதிரி பவர் பிளேன்னு வந்துட்டா கண்டிப்பா ஒரு 2 விக்கெட் எழுதி வச்சுக்கலாம் ட்ரெண்ட் போல்ட் பேர்ல. 100% ஒரு விக்கெட் மினிமம் பவர் பிளேல, 2 விக்கெட் கூட வந்தா ஆச்சரியத்து கிடையாது. ஸோ ஓவரால் நான் எப்பவுமே என் டீம் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் 9.5 ரேட் பண்றேன் இப்போதைக்கு. ஒரு ஆக்சுவலா ரீட்டைல் ஆன பிளேயர் தான் இருக்கு. யாரை எடுத்திருக்காங்க பிளேயர் இப்ப அவங்க? ப்ரோ அதெல்லாம் இல்ல ப்ரோ, இல்லனாலும் நான் 9.5 கொடுப்பேன் ப்ரோ என் டீமுக்கு. இப்ப இன்னொன்னா அதுதான் அவன் சொல்றான். ஆர்சிபி இது பண்ணும்போது இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஆக்ஷன்ல? ப்ரோ என்ன ப்ரோ, அவங்க ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸ் நல்ல பிளேயர்ஸ் ப்ரோ. அதனாலதான் இன்னொன்னு அது ஓகே ப்ரோ, அந்த பாயிண்ட் அக்ரி பண்றேன். அதுலயுமே ரோஹித் சர்மா ஆக்ஷனே எனக்கு முடியல. நான் இருங்க, நான் இன்னைக்கெல்லாம் எடுப்பாங்க, நான் வெயிட் பண்ணுங்க. ஸ்கவுட்டட் பிளேயர்ஸ்லாம் ஆன் தி வே பார்சல். என்னங்க ஆர்சிபி மும்பை கம்பேர் பண்றீங்க? ஏங்க ஆர்சிபில பிளேயரே இல்லங்க, ரீட்டைன் பண்ணல யாரையும். ரீட்டைன் பண்ணது நல்ல பிளேயர் எல்லாருமே. ஆர்சிபி விராட் கோலி ஒருத்தர் ரீட்டைன் பண்ணிட்டு அவனும் அங்க விடுங்க, என் தலைவன் தான், என் தலைவன் நானே அடிக்க கூடாது. இருந்தாலும் அவனும் கொஞ்சம் லைட்டா நாங்க இப்ப எங்களை பேசுறோம். அப்பதானே எங்களோட பாயிண்ட் என்னன்னு தெரியும். சொல்லுங்க. நிறைய பை நல்ல பை வந்துச்சுடா. லேக்ஸ்ல 95 lakhs 30 lakhsக்கே நிறைய பை இருந்தது. யாருமே போலையே. இப்ப இந்த 3 பவுலர் வச்சு 20 ஓவர் போட்டுருவாங்களா? ஹர்திக் பாண்டியா வச்சு 4 பேரை வச்சு 20 ஓவர் போட்டுருவாங்களா? எடுத்துக்கணும். நேத்தி நல்ல பவுலர் நேத்தி போயிருந்துருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு பிரைஸ் வச்சுட்டு அந்த பிரைஸ் வரைக்கும் வரலாம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சென்னை ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா 7 crore வச்சுக்கிட்டானுங்க. அந்த மாதிரி 30 lakhsல ஆரம்பிச்ச எந்த ஒரு பிளேயருக்குமே மும்பை விட்டே பண்ணல. அதுதான் நான் சொல்ல வரேன். அதுவும் இல்லாம ரிட்டன்ஷன்லயே உனக்கு ஒரு தப்பு இருக்கு. ரோஹித் சர்மா 16 crore பண்ணது கொஞ்சம் அதிகம். அதனால உங்களுக்கு பர்ஸ் அடி வாங்கி இருக்குன்றப்போ நீங்க பவுலர்ஸ கம்மியான பிரைஸ்ல ஸ்டீல் பண்ணியே ஆகணும். ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் கொஞ்சம் லைட்டா ஒரு இது பண்ணும். என்னன்னா நீங்க ரோஹித் சர்மா 16 crore போனது ஓவர் பைன்னு சொல்றீங்கல்ல, கொஞ்சம் அதிகமா போயிட்டாங்க. ஆனா மத்த 4 பிளேயர்ஸ பாருங்களேன் நீங்க, அவங்க எல்லாருமே அப்சல்யூட் ஸ்டீல் 16 கோடி 8 பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒண்ணுமே, அதாவது எங்கேயோ எவ்வளவு போக வேண்டிய பிளேயர் எல்லாருமே மினிமம் 25 crore போக வேண்டிய பிளேயர். ஹர்திக் பாண்டியா 24 crore கண்டிப்பா போயிருப்பான். திலக் வர்மா 18 மினிமம் போயிருப்பான். சூரியகுமார் யாதவ் 25. அதெல்லாம் யோசிக்கணும். ஹர்திக் பாண்டியா ஜஸ்பிரீத் பும்ரா பாத்தீங்கன்னா 30 போறது சான்ஸ் இருக்கு. சோ அதனால எனக்கு அதுல ஒரு 2-3 ஓகே. ஆமா ரிட்டன்ஷன் ரோஹித் சர்மா இருந்தாலுமே அது ஒரு நல்ல ரிட்டன்ஷன் தான். இல்ல இப்ப ஆக்ஷனோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசுறோம்ல, அதுல ஆர்சிபிக்கு எப்படி இது பண்ணோம் அதே மாதிரிதான் எனக்கு மும்பையும் தோணுது. அவங்களும் எதுவும் பெருசா பண்ணல. அது மும்பை பை டிஃபால்ட்டாவே அவங்களோட இது பேக் போன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால உங்களுக்கு பேப்பர்ல ஸ்ட்ராங் மாதிரி தெரியுது. நமந்தீர் 5.2 crore இது ஒரு ஸ்டீல். இது ஒரு பிளைண்டான ஸ்டீல் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா எப்படி ஒரு பொட்டன்ஷியல் இருக்க பிளேயர் நம்ம பார்த்து ஒரு சில மேட்சஸ்ல அவனோட ஷாட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்களா, சூப்பரா எல்லா சைடுலயும் வேற கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு லைட்டா நான் சொன்னா நீ நம்ப மாட்டீங்க, கேஎல் ராகுலோட நல்ல ஃபார்ம்ல இருக்க கேஎல் ராகுல பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இது 40 balls 50 அடிக்கிற மாதிரி தெரியுது அவன பார்த்தா. நல்ல ஃபார்ம்ல உள்ள கேஎல் ராகுல் நல்ல அவன் ஒரு காலத்துல 20 ஃபாஸ்டஸ்ட் 50 எல்லாம் வச்சிருந்தான்டா. அந்த ரெக்கார்ட் ஹோல்டர் செஞ்சுரி எல்லாம் அடிச்சிருக்கா ப்ரோ, 130 எல்லாம் அடிச்சிருக்கா. கேஎல் ராகுல் 2020 அந்த டைம்ல எல்லாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதுக்கப்புறம் ப்ரோ எனக்கு அதனால அடிக்கிறான் இந்த அடி. நான் ஒத்துக்கவே மாட்டேன். தலைவன் தானே தலைவன். என்ன ஆனாலும் நான் கேஎல் ராகுல் ஒத்துக்கவே மாட்டேன். எனக்கும் ரொம்ப ஃபேவரட் கேஎல் ராகுல். சரி ஓகே, மகேஷ் நீ சொல்ற மும்பையோட பிளேயர்ஸ பத்தி. அதான் ரீடைன் பண்ணது ஓகே ப்ரோ, பட் ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா புவர் தான். எனக்கு நெக்ஸ்ட் டு ஆர்சிபின்னு சொல்லுவேன். எதுவுமே பண்ணல அவங்க. எதுவுமே ரீடைன்ல அவங்க பேசிக்கா பிளேயர் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால டீம் நமக்கு ஸ்ட்ராங் மாதிரி தெரியுது. ஆனா ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் ரேட் பண்ணணும்னா அவங்க எதுவுமே பண்ணல. ஒரு நல்ல இதுக்கு இல்லையே ப்ரோ. நீங்க பாத்தீங்கன்னா ராபின் மின்ஸ் விக்கெட் கீப்பருக்கு போயிருக்காங்க.
ட்ரெண்ட் போல்ட் எடுத்திருக்காங்க. கரண் சர்மா ஒரு டீசன்ட் பை தான் ஸ்பின்னர். எனக்கு நமன்தீர் ஒரு நல்ல பேட்ஸ்மேன். எனக்கு இங்க எங்கேயுமே லேக் ஆன மாதிரி பெருசா ஃபீல் ஆகல. நாங்க என்ன சொல்றோம்னா இப்ப டோட்டல் பிளேயர்ஸ் வந்து 9 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. யாருமே அவங்களோட ரேஞ்சில பிளேயர்ஸே வரல, அதனால எடுக்கலன்னா அது ஒரு ரீசன் இருக்கு. ஆனா நீங்க ஒண்ணு கவனிக்கல, பர்ஸ் லெஃப்ட் பாருங்க, பர்ஸ்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு பாருங்க. 26 இருக்கு. அது ஒரு பாயிண்ட். இன்னைக்கு நல்லா பண்ணா ஓகே. அதான் நான் சொல்றேன். ஆக்சுவலா ஆர்சிபி யாரையுமே எடுக்காம 30 crore வச்சிருக்காங்க. இவங்க இவ்வளவு பேர் ரிட்டைன் பண்ணி இவ்வளவு பேர் எடுத்துமே 26 crore வச்சிருக்காங்க பாருங்க. நீங்க அதை கவனிக்கல பாருங்க. நான் அதனாலதான் நான் வந்து பெருசா அடிக்கல இவங்களை. எனக்கு வந்து மும்பை பயங்கர ஆக்டிவா இருந்தாங்களா, ஆப்ஷன்ல ரொம்ப காம்படிட்டிவா இருந்தாங்களான்னா இல்ல. ஆனா அவங்க ஆளே எடுக்காத மாதிரி இருந்தாலும் தேவையான ஆளே எடுத்துட்டாங்க அவங்க. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நல்லா பாருங்க, உங்களுக்கு புரியும் அது. ஆக்சுவலா நான் லைட்டா மும்பை கண்ணி வெளில வரேன்னு நினைக்கிறேன். அதனால மேபி கொஞ்சம் அப்படி சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஓவரால் பார்த்தா எனக்கு நல்ல ஒரு டீமா இப்பவுமே இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சரிடா, 9 பிளேயர் இருக்கிறதுனால ரேட் பண்ணல. நீங்க ரேட் பண்ற ரேட் பண்றப்ப பாத்துக்கலாம். நீ எப்படி என்ன ரேட் பண்ணுன்னு தெரியும். சொல்ல ஜெபி. ப்ரோ ரிட்டென்ஷன் பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா மட்டும் தான் ப்ரோ எனக்கு அந்த பிரைஸ் வந்து ஐ மீன் அந்த இதுக்காக தான். அந்த இத்தனை வருஷமா அந்த டீம்ல வந்து ஒரு அந்த சாம்பியன்ஷிப்பு அத்தனை அந்த ஒரு லைக் சிஎஸ்டிக்கு தோனி எந்த மாதிரியோ அந்த மாதிரி மும்பைக்கு வந்து ரோஹித். ஸோ அந்த வேல்யூக்காக வந்து அவனை இந்த அளவு ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. கீழே நமன்தீர் ஓகேஷான பை தான். வேற யாரு? ட்ரெண்ட் பவுல்ட் ஆஸ் யூஸ்வல் ஒரு ஸ்டீல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ட்ரெண்ட் பவுல்ட், கரண் சர்மா ஒரு ஸ்டீல். பட் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹார்டா போயிருக்கலாம் பவுலர்ஸ்க்குலாம். ஆமா, பவுலர்ஸ் போயிருக்கணும். சேம் ஃபீல் தான் எனக்கும். என்னன்னா ரிட்டென்ஷன்ல ரோஹித் சர்மாக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியா டிவைட் பண்ணி கொடுத்துருக்கலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். ரோஹித் சர்மாவை பண்ண வேணாம்னு நான் சொல்லல. அட்லீஸ்ட் ஒரு இன்னும் கொஞ்சம் ரேட் வந்து சூரியகுமார் யாதவுக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கும் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஒன் ஃபேமிலின்றதுனால 3 பேரும் ஈக்குவலா டீல் பண்ணணும் அப்படின்றதுனால 3 பேருக்கும் ஒரே பிரைஸே கொடுத்துட்டாங்க. அதுல ஒன்றும் அப்ஜெக்ஷன்லாம் கிடையாது. இருந்தாலும் அது ஒரு சின்ன இக்கு மாதிரி தான் அது. மற்றபடி ஆக்ஷன்ல வந்து பெருசா போவே இல்லை. கிட்டத்தட்ட அதான் ப்ரோ அவங்களுக்கு அந்த நைட்டு 9 மணி வரைக்கும் ஒரு கை தூக்கல. ஏதோ ஒரு பிளேயருக்கு மட்டும் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அஸ்வினுக்கு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் சென்னை கூட. அது மட்டும் தான். வேற எதுக்கு இல்ல ப்ரோ, அஸ்வினுக்கு பிட் பண்ணல ப்ரோ. மும்பை பிட் பண்ணல அஸ்வினுக்கு. சென்னை ஒரு பிளேயருக்கு பண்ணானுங்க. ரச்சின் ரவீந்திராக்கா யாருக்கோ ஒரு பிளேயருக்கு பண்ணாங்க. அது மட்டும் தான் அவங்க பிட் பண்ணது. மற்றபடி அவங்க அட்லீஸ்ட் இந்த மாதிரி கரண் சர்மா மாதிரி நிறைய ஸ்பின்னர்ஸ் சீமர்ஸ் எல்லாம் வந்தப்ப கூட ஏதாவது ஒரு சீமர்ஸ் ஆகாஷ் மத்வால் இன்னைக்கு போகணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. இன்னைக்கு கொஞ்சம் கரெக்டா ஆகாஷ் மத்வால் போயிருக்கலாம்னு எனக்கு ஃபீல் ஆகுது பர்சனலா. நீங்க சொல்ற மாதிரி ஆகாஷ் மத்வால் வந்து மும்பைக்காக எவ்வளவு பண்ணிருக்கான், எவ்வளவு சூப்பரா போட்டு. எக்ஸாக்ட்டா நல்ல பிளே. ஆக்சுவலா ஒரு சூப்பரான பவுலர் அவன். அவனுக்கு அந்த பிரைஸுக்கு போயிருந்தா ஆல்மோஸ்ட் பவுலிங் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். ஆகாஷ் மத்வால்லாம் வந்துட்டான்னா. சோ அதுதான் என்னோட இது. அது கம்போஜ் இன்னைக்கு எடுப்பானுங்கன்னு தோணுது எனக்கு. இன்னைக்கு நல்லா பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஆக்சுவலா அவங்க கோர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அப்படியே சைலண்டா இருந்துட்டாங்க அவங்க. இன்னைக்கு நீங்க ஆர்சிபி மாதிரி நீங்க சொல்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கான்ஃபிடன்ட் இருக்கு. அது நம்ம பேப்பர்ல பார்த்தாலே தெரியுதுல்ல. அந்த சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, பும்ரா, ஹர்திக் பாண்டியா இவங்க 4 பேருமே பயங்கர ஆதி வேர்ல்ட் கப் வின்னிங் டீம் இங்க தாங்க இருக்கு. அதுவும் எல்லாருமே கேப்டன் மெட்டீரியல். எக்ஸாக்ட்டா அதான் சொல்றேன். திலக் வர்மா கூட கேப்டன்சிக்கு அடுத்த ஆக்சுவலா ரோஹித் சர்மா போனா அதனால இப்ப இல்ல. திலக் வர்மா கூட வந்து ஆச்சரியத்துக்கு இல்ல எனக்கு மும்பைக்கு கேப்டன்சி பண்றதுக்கு. ஆமா, அதனால அவங்க அந்த ஆக்ஷன்ல அந்த ஃபோர்ஸ் காட்டல. மேபி இன்னைக்கு அவங்க மேபி அந்த சைலண்டா அந்த ஒரு மாதிரி அண்டர் ரேட்டட் பிளேயர்ஸ் தான் அவங்களுக்கு தெரியும். அவங்க கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கும். அவங்க அந்த மாதிரி பிக் பண்றது அது மாதிரி பிளேயர்ஸ் பார்த்து வச்சிருக்கலாம் மேபி. எக்ஸாக்ட்டா. ஆனா பக்கா சூப்பரா சொன்னீங்க. இன்னொன்னு நான் ஏன் ஆர்சிபிக்கு அளவுக்கு இவங்க மோசம் நான் சொல்லலன்னா, வேடிக்கை பார்த்துட்டு ஸ்கவுட்டிங் பண்ண மாட்டாங்க. இவங்களோட ஸ்கவுட்டிங் டீம் வேற மாதிரி ஸ்கவுட்டிங் டீம். எனக்கு பண்ணி வச்சிருப்பாங்க, ஆல்ரெடி யோசிச்சு பண்ணி வச்சிருப்பாங்க. அது நமக்கு இப்ப தெரியாது. எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது. ஆமா, அது நமக்கு இப்ப தெரியாது. மேபி இன்னைக்கு எடுத்த பிறகு நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்த பிறகு ரேட் பண்ண சொல்றாரு ப்ரோ நம்மள எல்லாம் டீமுக்கு. 9.5 10 ஏன் கொடுக்கலன்னா வெறும் 9 பிளேயர்ஸ் தான் இப்போதைக்கு இருக்காங்கங்கறதால நான் 9.5 தரேன். மகேஷ் நீ சொல்டா. நான் 7.5 கொடுப்பேன். ஜேபி நீடா 6.5 நான் வந்து 7 கொடுப்பேன். என்ன பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. எப்படி பண்ற
இல்லடா ஆகாஷ் மத்வால் மாதிரி ஒரு பவுலரை நேத்தியே எடுத்துருக்கணும். மேபி இன்னைக்கு பண்ணா ஃபைன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு பண்றதுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு ப்ரோ. இன்னைக்கு பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன். வேற யாருக்கு இவங்களுக்கு ஈக்குவலா பர்ஸ் இருக்கா? வேற யாருக்காது? ஆர்சிபி இருக்கா? ஆர்சிபி கூட இவருக்கு பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன். பாப்போம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு. சரி ஓகே, அப்படியே லக்னோக்கு பாத்துலாம். லக்னோக்கு பாத்தீங்கன்னா அவங்க ரிட்டன்ஷனே சூப்பரா தான் பண்ணிருந்தாங்க. நிக்கலஸ் பூரனே, ஆயுஷ் பதோனி சூப்பர் பிளேயர். அதே மாதிரி ரவி பிஷ்னாய், மயங்க் யாதவ்லாம் 11 crore ஸ்டீல். மோசின் கானும் சூப்பரான பவுலர், சூப்பரான 4 crore வேற மாதிரி. இவனுங்க ரெண்டு பேரும் ஆனா கொஞ்சம் இன்ஜூரி கொஞ்சம் இது. ஆமா 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 மயங்க் யாதவ் வந்து ஒரு இன்ஜூரி பான் ப்ரோ. ஆமா ஆமா ஆவேஷ் கான் ஓவர்டா ப்ரோன்டா ஓவர் ரேட்டட் 9.75. என்னடா பிரவீன் என்னடமோ கேட்டகரி பாக்குற போல இருக்கு. என்ன கேட்டகரி இன்ஜூரி பானுங்க. ஏய் கம்பெனி விடுடா. எவனே கேப்பான்டா அதெல்லாம். ஃபீல்டிங்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. அதனால யார் ஆவேஷ் இன்ஜூரி பானுமான கேட்டகரி போயிட்டாங்க. வேற மாதிரி கேட்டகரி எல்லாம் தீந்து போய் வேற எங்கேயோ போயிட்டான். இன்ஜூரி பானா புதுசா இருக்கு. கண்ட்ரோல் பண்ணணும். கேஎல் அடிச்சதுக்கு பழி வாங்குறான்டா அவன். இத வச்சு அதெல்லாம் வன்மத்தெல்லாம் கக்கிடுவான். கேஎல் ராகுல் என் மாப்பிள்ளை என்ன அடி அடிச்சானாலும் கேஎல் வந்து அடிச்சதுக்கு பண்ணலாம். ஆனா கேஎல் அடிக்க மாட்டான். கேஎல் வந்து நம்ம அடிக்கலாம், கேஎல் அடிக்க மாட்டான். ஏய் என் தலைவனை என்னடா இப்படி அடிக்கிறீங்க? ஆவேஷ் கார்டை பத்தி பாப்போம் வாங்கடா. ஆவேஷ் கார்டு 9.75 ஓவர் ரேட்னு தோணுது எனக்கு. எனக்கு ஓவர் ரேட்டட் ஃபீல் ஆகுது. எனக்கு என்னமோ அந்த பிரைஸ் ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா ஓவரால் பாத்தீங்கன்னா நிறைய மேட்சஸ்ல அவங்க ஆட்டிடியூட் எல்லாம் ரொம்ப காட்டுவாங்கறத தாண்டி டெத் ஓவர்ஸ் சூப்பரா போடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நிறைய இடத்துல டெத் ஓவர்ஸ் நல்லா பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. நல்லா போட மாட்டான்டா அவன். ஓகே ஆனா என்ன சொல்றீங்க, நிறைய மேட்சஸ் நல்லா போட்ட மாதிரி இருக்குன்னு? இல்லடா நிறைய மேட்சஸ் நல்லாலாம் போடல. ஓகேயான பவுலர், ஓவர் ரேட்டட் தான். மத்தபடி மில்லர் வந்து நல்ல பை. மில்லர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன். இப்ப நல்ல ஃபார்ம்லயும் இருக்கான். எனக்கு என்னமோ மில்லர் லைட்டா கொஞ்சம் பாருங்க ப்ரோ ஆகாஷ் அவன் பேர் என்னது? ஆரியன் ஜுயல். ஐயோ ஆரியன் ஜுயல் இல்ல. சரி நீங்க பேசுங்க. அதான் எனக்கு மில்லர் ஒரு நல்ல இது. மார்க்கரம் தேவையில்லைன்னு தோணுச்சு. ஆனா 2 கோடிக்கு நல்ல பை. மார்க்கரம் ஆக்சுவலா நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற பிளேயரு. ஆனா அந்த பொட்டன்ஷியல் எந்த வருஷம் எந்த ஜென்மத்துல வெளில வரும்னு எனக்கும் தெரியல, அவனுக்கும் தெரியல. அது ஏன்னா அப்படி பண்றாங்க. 3 வருஷமா ஆடவே இல்ல. ஆமான அவனை இப்ப வருவான், இப்ப வந்துரும், அப்ப வந்துரும் சொல்லி இந்த காக்கா காமிச்சு இந்த நல்லா காமிச்சு சோறு விட்டுற மாதிரி பிள்ளைக்கு நம்மளை காமிச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க. ரிஷப் பண்ணிட்டு ஆல்ரெடி நான் ரிஷப் பண்ணிட்ட பைய பத்தி பேசிட்டோம். ஆரியன் ஜுயல் பத்தி எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் அவனை பார்த்து நானும் அவன் பேட்டிங் அவன் என்னன்னு பார்த்ததே கிடையாது. நானும் பார்த்தது. ஆனா அப்துல் சமாதும் மிச்சல் மார்ஷும் ஒரு நல்ல பை தான். நல்ல பை. மிச்சல் மார்ஷ் வந்து 3.4 crore வந்து 4 crore வந்து நல்ல பைன்னு தோணுது எனக்கு. ரொம்ப நல்ல பை. ஆமா, ஏன்னா அவன் பவுலிங்கும் நல்லா போடுற ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு பிளேயர். பவுலிங் சூப்பரா போட்டுருவான் நடுவுல மிடில் ஓவர்ஸ்ல. பேட்டிங் எல்லாம் டிஸ்ட்ரக்டிவ் அப்சல்யூட் கார்னேஜ். சொல்ல போனா டிஸ்ட்ரக்ஷன் சொன்னா அது ஒரு அண்டர்ரேட்டட் டேர்ம் மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா கார்னேஜ் அவன் வந்து உண்மையிலேயே அவன் இன்ஃபார்ம்ல இருந்தானா கிழிச்சு எரிஞ்சிருவான் எல்லாரும் வாலையும் அவன். சோ எனக்கு மிச்சல் மார்ஷ் நிறைய பேர் ஆனா ரூட் பண்ணவே இல்லை. நான் பர்சனலா ரூட் பண்றேன் மிச்சல் மார்ஷ். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர். அதுவும் சரி மிச்சல் மார்ஷா கேஎல் ராகுலா யாருக்கு ரூட் பண்ற? இது நீங்க வந்து கேஎல் ராகுல் தான் ஆப்வியஸா. ரெண்டு பேருக்கு சொல்றேன். ஆனா கேஎல் ராகுல் வந்து கம்ப்ளீட்டா வேற ஒரு ரோல். இன்னொன்னு சொல்லட்டுங்களா, இப்ப நீங்க கேஎல் ராகுல் இந்த அடி அடிக்கிறீங்களா, அவனுக்கு இன்டென்ட்டே இல்லாம ஆடுறான், ஆங்கர் பண்றான்னு சொல்லி அவன் ஓப்பனிங் ஆடாம நாங்க ஒண்ணும் இப்ப அது என்னது அசியூம்லாம் பண்ணிக்கல. அவன் அந்த மாதிரி தான் ஆடுறான். ஏதோ நீங்க நாங்க சொல்றோம்ல, அவன் அந்த மாதிரி ஆடுறதால தான் நாங்க சொல்றோம். அப்படியே நாங்க மட்டும் ஏதோ சொல்ற மாதிரி வெயிட் பண்ண. ஆனா நான் சொல்றது கேளு ஃபர்ஸ்ட். அவன் ஓப்பனிங் ஆடாம மேபி அந்த ஆர்டர்ல டாப் ஆர்டர்ல ஆடாம மிடில் இல்ல ஒரு லோவர் ஆர்டர்ல ஆடுற மாதிரி இருந்தானா அவன் கண்டிப்பா அந்த அளவுக்கு அவனும் ஆடுவான். அவன் வந்து நியூ பால் ஆடுறப்ப கொஞ்சம் லைட்டா ஸ்ட்ரகிள் பண்றான் தான், இல்லன்னு சொல்லல. ஒரு சில நேரம் லெப்ட் ஆர்ம் பேசர்ஸ் வந்தா நல்லா அதுவும் சீம் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் லைட்டா பரதநாட்டியம் ஆடுவான். அதை தாண்டி நல்ல பிளேயர். என்ன சொல்ல வர? கேஎல் ராகுல் நல்ல பை தான். கேஎல் ராகுலுக்கு முட்டு கூட தலைவா, உனக்கே பாயிண்ட் கிடைக்க மாட்டேது பாரு. நீயே சரண்டர் ஆகுற பாரு.
நீயே வீக்னஸ் எடுத்துட்டு வர லெஃப்ட் ஆஃப் சீமருக்கு அடி வாங்குவான்றத நீயே சொல்ற. ஆனா அது நம்மளே ஒத்துக்கணும். அப்புறம் அவன் அடுத்து அதானே கொண்டு வருவான். நம்மளே சொல்லிட்டா அவங்களே சொல்ல முடியாது. சொல்லிட்டேன் விட்டு பாத்துக்கலாம். இந்த சீசன் ஆடதானே போறா எப்படி இருக்குன்னு பாப்போம். ஐயோ என் தலைவனை இப்படி அடிக்கிறீங்களே, என்னால தாங்க முடியல. மகேஷ் நீ சொல்ல டீம் எப்படா இருக்கு? லக்னோவோட ஆக்ஷன் எப்படி உனக்கு நல்லா பண்ணாங்கன்னு தோணுதா? எப்படி தோணுது உனக்கு? எனக்கு ரிஷப் பந்தோடது மட்டும்தான் ஓகே மாதிரி தெரியுது. மத்தது எல்லாமே அவங்க டீமே எனக்கு என்னமோ போன டைம் பஞ்சாப் இருந்த மாதிரி இந்த டைம் லக்னோ ஒரு மாதிரி பேப்பர்லயே இதா இருக்க மாதிரி தான் தெரியுது. வீக்கா இருக்கிற மாதிரி தெரியுதா? வீக்கா இருக்க மாதிரி. மில்லர்லாம் நல்ல பேட்ஸ்மேன் தானடா. மில்லர் நல்ல பேட்ஸ்மேனு. அப்புறம் வந்து அப்துல் சமாத் ஓரளவு நல்ல பேட்ஸ்மேன் தான். இருந்தாலும் அந்த அளவுக்கு யாருமே ஒரு மாதிரி காம்பினேஷனே கரெக்டா இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு நேத்தி கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆச்சு. ஆனா இப்ப ஆன் பேப்பர்ல பாக்கக்குள்ள பேப்பர் பார்க்கும்போது நிறைய ப்ரூவன் பிளேயர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. இவங்க எல்லாம் அடிச்சா அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான். அது மாதிரி கேட்டு இப்ப மார்க்கம்லாம் ரொம்ப அந்த பிரைஸ் பாயிண்டோட நல்லதா தெரியுது. பட் ஆனா அவன் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. பூரனும் அது மாதிரிதான். அவன் ரீடைன் பண்ணது ஓகே தான். இருந்தாலும் பெருசா எதுவும் பண்ற மாதிரி தெரியல. சரி ஓகே ஜேபி நீ சொல்டா லக்னோ பத்தி என்ன நினைக்கிற? எனக்கு தெரிஞ்சு இவனோட கேப்டன்சி டெஸ்ட் செமையா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு மாதிரி டீசென்ட்டான ஒரு இதுதான். ஆஹா ஓஹோன்னு இல்ல, ஆன் பேப்பர்ல நல்லா இருக்கு. பட் வெயிட் பண்ணி பாப்போம். அருண் நீ என்னடா சொல்ற டீமை பத்தி ஓவராலா? ஓவரால் டீசென்ட்டான டீமா தானே தெரியுது. எனக்கு வந்து ரொம்ப நீங்க சொல்ற மாதிரி மில்லரு ஏடன் மார்க்ரம் வந்து ரொம்ப நிறைய மேட்ச் எனக்கு தெரிஞ்சு அவங்க கிளச் சிச்சுவேஷன்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல. மில்லரும் வந்து அதாவது ப்ரூவன் பிளேயர் தான். ஆனா மேட்ச் வின்னிங் காசுல எத்தனை மேட்ச்ல அவர் அடிச்சிருக்காருன்னு எனக்கு ஃபீல் ஆகல பர்சனலா. மார்க்ரம் ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ரொம்ப நாளா ஃபார்ம்லயே இல்லாத ஒரு பிளேயர் மாதிரி இருக்கு. நிக்கலஸ் பூரன் நல்ல டிஸ்ட்ரக்டிவான பிளேயரு. ஓகே நல்ல கேப்டன் விக்கெட் கீப்பரு. ரிஷப் பண்ணிட்டு கொஞ்சம் அதிகமா போன மாதிரி இருந்துச்சு 27K-க்கு 27 crore. பட் ஓவரால் ஓகே. அப்படியே ப்ரோ கொஞ்சம் கீழே ஆல்ரவுண்டர்ஸ் அப்படியே அப்துல் சமாத் நல்ல பை. அப்துல் சமாத் மிச்சல் மார்க்ஸ்லாம் சூப்பரான பை. ரவி கிருஷ்ணாவே நல்ல பை. எல்லாருமே டீசென்டான டீம் தான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஆன் பேப்பர் நல்ல டீசென்டான டீமா தான் ஃபீல் ஆகுது எனக்கு. எனக்கும் மகேஷோட பாயிண்ட் தான் நானும் அக்ரி பண்ணிக்கிறேன். பஞ்சாப் மாதிரியே தான் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆக்சுவலா ஐபிஎல் நடக்கும்போது ஒரு டீம் வந்து தெரியவே தெரியாதுன்னா அந்த பஞ்சாப் டீமா தான் இருக்கும் போன சீசன்ல. அப்படியே இதான் அது மாதிரி எனக்கு தெரியுது இந்த டீமும் ஒரு மாதிரி. மேபி ஆனா என்னன்னு வச்சுக்கேன், மேபி இந்த பூரன் ஆமா அவங்க ஷோலாம் ஆனாச்சுன்னா இது கிளிக் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். அவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு மேட்ச் அடிச்சாங்கன்னா வேணா தெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பா அடிப்பாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. பண்டோட கேப்டன்சி டெஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல கிளிக் ஆனா இன்னும் அடுத்த நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஏன்னா இதுல நிறைய கேப்டன்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா. ஏடன் மார்க்ரம், நிக்கலஸ் பூரன், ரிஷப் பண்ட். அந்த அளவுக்கு கேப்டன் நல்லா பண்ணுவானான்னு எனக்கு தெரியல. ஆனா மார்க்ரம் நல்ல கேப்டன். ஆமா மார்க்ரம் பை. சரி ஓகேடா. ஆளுக்கு 10 out of இதுக்கு லக்னோ அப்படியே ரேட் பண்ணிடுறீங்களா ஒருத்தரா? ஜேபி நீ சொல்ற 8.5. 8.5 குடுக்கலாம் ப்ரோ. 8.5 எனக்கு ஏன் அப்படி ஃபீல் ஆகுதுன்னா ஓகே எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு. ஜேபி நீடா? 7 ப்ரோ 7. மகேஷ் நீடா? நான் ஒரு 5.5. நான் ஒரு 5 கொடுப்பேன். எனக்கும் இல்ல ப்ரோ. ஐயோ இல்லடா ஆக்ஷன்ல பண்ணிட்ட தவிர நல்ல அப்துல் சமாத் நல்ல பிளேயர், மிச்சல் மார்க்ஸ் நல்ல பிளேயர் தான் ப்ரோ. ஏன் நீங்க இவ்வளவு கம்மியா தரீங்க? ரவி கிருஷ்ணா சொல்ற மாதிரி நல்ல பிளேயர் தான். பட் ஒரு பேஸ் அட்டாக் நல்ல பேஸ் அட்டாக் இருக்கு. ப்ரோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்களேன். இல்ல நீ மகேஷ் சொல்ற பாயிண்ட் கேளு. சொல்றா மகேஷ். அதான் பேப்பர்ல அவங்க நல்ல பிளேயரா இருந்தாலும் நீங்க கம்பேரிட்டிவா பாக்கும்போது இவங்க கொஞ்சம் டல்லா தானே இருப்பாங்க. நீங்க மத்த டீமோட அந்த பேஸோட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் கொஞ்சம் காம்படிட்டிவா லோவா இருப்பாங்க. அதனால எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. இண்டிவிஜுவலா பார்த்தாங்கன்னா ஒரு சுத்தமா பொட்டன்ஷியலா இருக்கு. அது மாதிரி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் இதாவும் பேப்பர்லயும் ஸ்ட்ராங்கு இப்ப ஸ்டாட்ஸும் இருக்கு. பட் ஆனா இவங்களுக்கு பார்த்தோம்னா ரெண்டு ஜோன்லயுமே பேப்பர்லயுமே அவங்களோட கம்பேரிட்டிவ்லி நான் சொல்றேன்
எனக்கு அந்த மாதிரி இன்ஸ்டன்டா தெரியல. அதான் ஒரு அது மாதிரி எப்படி மதில் மேல் பூனை மாதிரி தான் இருக்கு இந்த டீமே. ஒரு என்டர்டைன்மெண்ட் இவங்களால கொடுக்க முடியுமானே எனக்கு தெரியல. ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃபா தான் இருப்பாங்க இவங்க. அது மாதிரி தான் தோணுது. அதேதான், அதனாலதான் நான் லைக் ஆர்சிபி என்டர்டெயின்மெண்டா ப்ரோ? ஆர்சிபி நம்ம என்டர்டைன்மெண்டா பார்த்து பழகிட்டோம் ப்ரோ. அதனால அவங்க எல்லா விளையாட்டாலும் நமக்கு என்டர்டைன்மெண்ட் தான். அவனுங்கெல்லாம் கடைசி வரைக்கும் மாதிரி தான் இப்ப ஆக்ஷன்ல கூட தான் அவங்க ஆக்ஷன்ல கூட தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இருந்தாலும் அவனை என்டர்டைன்மெண்ட் பண்ணல நம்மள வச்சு. விராட் கோலி ஒருத்தனால அந்த டீமை நான் இதுக்கு மேல கழுவி ஊத்தாம இருக்கான். ஒருத்தனுக்காக தான் அந்த டீமை நான் எதுவுமே சொல்லாம இருக்கு. ரொம்ப அசிங்கமா. சரி விடுங்கடா, ஆர்சிபி கேஎல்ல இருந்து வெளில வாங்கடா. அவன் தானே கேஎல் அடிக்கிறான். நான் அடிக்க மாட்டேன் கேஎல். எப்பவுமே நான் கேஎல் அடிக்க மாட்டேன். என்னைக்குமே அடிக்க மாட்டேன். கேகேஆர்ல தான் வந்து ஒஸ்ட் பை ஆஃப் த ஆக்ஷன் இருக்கு. வெங்கடேஷ் ஐயர் இக்கடாவ 23 பாயிண்ட்ஸ். சரி ஓகே, அத பத்தி ஆல்ரெடி நிறைய பேசியாச்சு. நம்ம டீமை பத்தி பேசலாம். ஜேபி சொல்ல டீமை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லு, என்ன நினைக்கிற? பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தியா? ப்ரோ பிளேயர்ஸ் ஆன் பேப்பர் பார்க்கும்போது நல்லா இருக்கு. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்க கீழே. யூடிகே நல்ல பையு, குர்பாஸ் ஸ்டீலு, நரைன் ஓகே, ஏதாவது செக்கடி பாப்ல நல்லா, ஆண்ட்ரே ரசல் ஓகே, ரமன்தீப் அவன் இல்லீகல் ஆக்ஷன் தான்டா. நல்லா விவரமா இதுல மட்டும் விடுறானுங்க. நல்லா பந்து போடுற விடுறானுங்க. வெங்கடேஷ் ஐயரு அது ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர்ல அவனை எடுத்துட்டானோ, நீதான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் ஒன்னும் பெருசா போன ஐபிஎல் ஓகே. சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா ஒரு மாதிரி டீசெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ ஆன் பேப்பர்ல. ஆனா ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஏதோ மிஸ்ஸிங் மாதிரி இருக்கு. பேட்ஸ்மேன் மிஸ்ஸிங் மாதிரி இருக்கு எனக்கு. அருண் நீ சொல்ற பேட்ஸ்மேன் ஏன்டா இல்ல இருக்காங்களே, ஏன் இல்லன்ற? யார் இருக்கா? இல்ல இப்ப இந்த டீம் கேப்டன் யாரு? வெங்கடேஷ் ஐயரா? கேப்டன் பெட்டிரியில இல்லாத மாதிரி இருக்கு. ஐயா வெங்கடேஷ் ஐயரு இல்ல. கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க கொஞ்சம். வெங்கடேஷ் ஐயர் தான் கொடுப்பானுங்க போலடா கேப்டன். வேற யாரும் கேப்டன் போனதுக்கு எனக்கு தெரிஞ்சு மேபி இருக்கலாம்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க சொல்ற மாதிரி வெங்கடேஷ் இருக்கு. இங்க இந்த இதுல பார்த்தா வெங்கடேஷ் ஐயர் தான் கொடுக்குற மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ இது தேராதுன்னு தோணுது ப்ரோ கேகேஆர் டீம். அதான் எனக்கு தெரிஞ்சு வச்சிருக்கானுங்க எல்லாமே ஓபனர்ஸ். குவிண்டன் டிகாக்கு, குர்பாஸ் ஒரு மாதிரி டீம் ஒரு மாதிரி இதா இருக்க மாதிரி தான் தெரியுது. இவங்க ஒரு மாதிரி கரெக்டா காம்பினேஷனா ஒர்க் ஆகாதோன்னு ஃபீல் ஆகுது. சக்கரவர்த்தி நரேன் தான் காப்பாத்தணும் போல அந்த 8 ஓவர் போட்டு. கண்டிப்பா இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸா இருக்கும் டீம்ல. அங்கங்க ஒரு மாதிரி யூனிட்டியா சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்களா? இல்லடா நாலு ஓபனர்ஸ் இருக்கானுங்கடா. யாரும் ஓபன் பண்ண வைப்பாங்க? குவிண்டன் டிகாக்கு, குர்பாஸ், நரேன். நரேன் வந்து எனக்கு தெரிஞ்சு குரூப்ல டூப் சுனில் நரேன்லாம் இல்ல கன்சிடர் பண்ணல. அது ஆப்வியஸா நரேனை வச்சு பாப்பாங்க. கிளிக் ஆகலனா தூக்கிடுவாங்க அவன. அதான் எனக்கு தெரிஞ்சு ரிங்கு சிங் 3 டவுன் இறங்குவான்னு நினைக்கிறேன். ரிங்கு சிங் அந்த மாதிரி. வெங்கடேஷ் ஐயர் 4 டவுன் அந்த மாதிரி இறங்க சான்ஸ் இருக்குமோ? இல்ல வெங்கடேஷ் ஐயர் 1 டவுன் ஆடுவான். 1 டவுன் ஆடுவாங்கறீங்களா? ப்ரோ பவுலிங் கோச் வந்து பிராவோ ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் இன்னைக்கு எடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். ஆமா இருக்கலாம். சரி பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ப்ரோ ஆனா டீசென்ட்டா இருக்கிற மாதிரி தான் ப்ரோ இருக்கு. ஒரு ஆமா எனக்கு நல்ல டீம் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பேப்பர் ஆன் பேப்பர் பாக்குறப்ப சூப்பரான டீம். டைலமால இருக்க நான் கேகேஆர் பொறுத்த வரைக்கும் எனக்கும் ஒரு மாதிரி டைலமா தான் இருக்கு. நல்ல டீம்னு சொல்ல முடியல. எனக்கு தெரிஞ்சு ஏதோ வீக் இருக்க மாதிரி வீக்னஸா இருக்க மாதிரி இருக்கு. நீங்க எப்படி நல்ல டீம்னு சொல்றீங்க? நல்ல டீம்லாம் சொல்ல சேர்ந்து விளையாண்டாதான் ப்ரோ தெரியும். ஒரு மேட்ச் ஆனாதான் தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ ரசூல் வந்து முன்ன மாதிரி டிஸ்ட்ரக்டிவா எல்லா மேட்சும் ஆடுறதும் கிடையாது. சுனில் நரேன் வந்து ஒரு பட்டா பாலிக்கும் அவனும் ஒரு மாதிரி வேணா ஆடலாம். அதுல ட்ரஸ்டபிள் பிளேயர்னா அவனை சொல்லலாம், ரிங்கு சிங் சொல்லலாம். மத்த 2 பேரை தவிர நீ வந்து இதுல யாரையுமே எனக்கு சொல்ல வரல. பவுலர்ஸுமே சரி, வருண் சக்கரவர்த்தி வேணா போடலாம் தவிர வருண் சக்கரவர்த்தி போலாம். ஆமா வேற யாரும் தெரியல. நல்லாதான் போடுவான். ஒரு கொஞ்சம் டவுன் பேஸா தான் இருக்கும்னு தோணுது. எனக்கும் டவுன் பேஸா தான் இருக்கும்னு தோணுது. புது டீம் புது கேப்டனு ஒரு மாதிரி காம்பினேஷன் அவங்களுக்கு கிளிக் ஆகுறதே கஷ்டப்படுவாங்கன்னு தான் தோணுது. மெயினா கேப்டன் எடுத்துக்கணும் கரெக்டா. ஒண்ணு வெங்கடேஷ் ஐயர்ல எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஆப்ரேட் பண்ணுவானு நினைக்கிறேன். அந்த யாரையோ ஆப்ரேட் எல்லாம் பண்ணுவானுங்க. கேப்டன் இல்லாத டீம் வந்து எப்படின்னா, நான் அந்த ரிக்கி பாண்டிங்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுவான். அவன் கேப்டன் மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இருப்பான்.
அந்த மாதிரி இவனுங்க ஏதாச்சும் ஆமா ஆமா அது மாதிரி வேணா பண்ணலாம். கௌதம் கம்பீர் மாதிரி யாராவது வெளில இருந்து கரெக்டா இது பண்ணி டீமை கொண்டு போனா ஐயா கௌதம் கம்பீர் கூட கிடையாது, நம்ம ரிக்கி பாண்டிங் தான் அதுல வந்து ஓஜி. டெல்லி கேபிட்டல்ஸ் பண்ணானே அந்த இது சொல்றேன். கிரவுண்டுக்கே வந்துருவாப்ல. ஆமா ஆமா பாப்போம். சரி ஓகே, அப்படியே இந்த டீமை ரேட் பண்றீங்களா? 6 out of 10 கொடுப்போம் ப்ரோ. 5 ப்ரோ, 5 நோ அதர் சாய்ஸ். 5 நானும் 5 out of 10 நோ அதர் தான். அருண் நீடா 7 out of 10 கொடுப்போம். 8 நினைச்ச மாப்ள. ஆக்சுவலா 8 யோசிச்சானா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் நீங்க சொல்ற மாதிரி பெருசா இல்ல. தெரியும் நீ வந்து 10 நீ யோசிப்ப இந்த டீமுக்கு. இல்ல 10 யோசிக்கல.